11 மணி ஆகுது. நான் இந்த டெலிவரியும் வந்து கொடுக்க மேலே பாதாம் ட்ரை ஃப்ரூட் இது அங்கே போயிட்டு எத்தனை மணிக்கு புகைப்பிடித்தால் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துவதால் உடனது கேடு, உயிரை கொல்லும். கைஸ் குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6:30க்கெலாம் காலையிலே கிளம்பிட்டேன். ஏன்னா நேற்று நைட்டு வந்தது வந்து 1 o'clock ஆகிடுச்சு படுக்க. ஸோ இன்றைக்கி காலைல 6:30க்கெலாம் ஒரு சின்ன லோடு இருக்குது. அதாவது வந்து நம்ம லோக்கலில் தான், ஏன்னா பெருங்குடியிலேருந்து நம்ம கிண்டி வரையும் வந்து கிளம்பணும். ஸோ கொஞ்சம் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அங்கே இருந்து நானே தான் இறக்கணும். ஸோ கொஞ்சம் தூக்கம் கொஞ்சம் ஓகே. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிடல ஒன்றும். இனிமேல் தான் கிளம்பணும். போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட். ஆக்சுவலி மார்னிங் அந்த லொக்கேஷன் வந்தாச்சு. இந்த டெலிவரியும் வந்து கொடுக்க மேலே வாக் பண்ணி போகிறோம். செகண்ட் ஃப்ளோர் வாக் பண்ணி போனோம். காலைல சாப்பிடல, அதனால் ஒரு 6 பாக்ஸாக இருக்குது. ஸோ மார்னிங் டெலிவரி கொடுத்துட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லோடு இருக்கும். ஸோ லோடு இறக்கிட்டு அங்கே செல்லானும் வாங்கிட்டேன், ஃபில் பண்ண செல்லானு. அப்புறம் இன்னும் சின்ன ரெக்வஸ்ட்டு என்னென்னா, இந்த வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையோ, காலையில் வந்து வண்டி ஓட்டுறவங்க முடிஞ்ச அளவு அந்த ஹார்னையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சும்மாவே நிறைய பேர் ஹார்ன் அடிக்கிறாங்க, ஆனால் நிறைய பேருக்கு வந்து இரிட்டேட் ஆகுது. ஸோ அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு ரெக்வஸ்ட்டாக கூட இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து லோட் நம்பர் 2. ஸோ இதுக்காக அந்த லொக்கேஷன் வந்துட்டேன். இது என்னென்னா, ஸோ நம்ம லோக்கல்லேருந்து பானிபூரி எடுத்துகிட்டு ஸோ மயிலாப்பூர் வரையும் போக வேண்டியது இருக்குது. ஸோ திருப்பி அவங்கள நைட்டு பிக்கப் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே வந்து வேறு எங்கே லோடு ஓட்டுறேன், என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் வந்துட்டேன். இதுக்கப்புறம் தான் இவனுங்க எடுத்து வைப்பாங்க. எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்மள மேக்ஸிமம் வந்து எல்லாமே பூரி எல்லாமே ஏற்றிட்டு இது கிளம்பியாச்சு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:37. ஸோ இது அங்கே போயிட்டு எத்தனை மணிக்கு 11 மணிக்கு அவங்களோட லஞ்ச் டைம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து டெலிவரி பண்ணணும். 2 இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து மயிலாப்பூர், இன்னொன்று ராயப்பேட்டை. ஸோ 2 இடத்துல போய் டெலிவரி பண்ணிட்டு, அதாவது வந்து டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 9:47. ஸோ இந்த டைமில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டிராஃபிக்காக இருக்கும். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் பார்க் சிங்கிள். ஸோ இதை கிராஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த டைம் வீக் டேஸில் வந்து ரொம்ப இருக்கும், வீக்கெண்டில் ஓகே நார்மலாக இருக்கும். காலையிலே இந்த ஆள் என்ன ரொம்ப டென்ஷன் ஏற்றிட்டாப்புல. ஏன்னா வந்து இப்போ மார்னிங் வந்து ஒரு பிளேஸை மாற்றி சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் இல்லையா, வேறு இடம் போகணுமா. ஸோ அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு மாதிரியாக பேசுகிறாப்புல. சரி ஓகே, அவர் கொடுக்குறாரோ இல்லையோ, அவர் கொடுத்தானா போவேன், இல்லைனா போக மாட்டேன், அவ்வளோதான். அதேமாரி இந்த ஆழ்வார்பேட்டை சிக்னல் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ இதை மூவ் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக, ஏன்னா சிங்கிள் ரோடாக இருக்குது. ஸோ வண்டி எடுத்து வந்து பார்க்கிங் பண்ணியாச்சு. ஸோ நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டுருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து ராயபுரம் கிளம்பு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்திருக்கு. பாதாம் ட்ரை ஃப்ரூட்ஸு, பொங்கல், இட்லி, வடை. இந்த டிராஃபிக்கான சந்தில் வந்து ஒரு பெரிய மண்டபம் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தான் டெலிவரி பண்ணிட்டு இப்போ நான் வெளியே இந்த ஏரியா விட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் பட்டு ரொம்ப கஷ்டம். எதிரில் எந்த வண்டி வந்தாலும் நம்ம வந்து கிராஸ் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டம். முடிஞ்சாலும் நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெளியே போடணும் அவ்வளோ நம்மளுக்கு நல்லது. ஏன்னா அடுத்த லோடுக்கான வேலையை நம்ம பார்க்கலாம். இப்போ கரெக்டாக நான் பாரிஸை கிராஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த ஏரியாவில் வந்து எப்பவுமே பிஸியாக இருக்க. சென்னையில் ஒரே ஏரியா இதுதான், இது ரொம்பவே பிஸியாகவே இருக்கும் இந்த ஏரியா. ஸோ இதை தவிர்த்து நான் போயிட்டு அடையார் போயிட்டு என் பையனை பிக்கப் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதோட நைட்டு ஒரு 9 o'clock போல் வண்டி எடுப்பேன் நான். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 9:45. ஸோ நான் அந்த ப்ளூ டாட் லோடு எடுத்துக்கிட்டு நான் இப்போ கிண்டிக்கு போகிறேன். கிண்டிக்கு போய்ட்டு அதை டெலிவரி பண்ணிவிட்டு மார்னிங் பண்ண மாரி தென் அங்கேருந்து நான் ஸ்ட்ரைட்டாக வந்து எங்கே போக போகிறேன்னா நம்ம மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் உட்லைன்ஸு. ஸோ அங்கே போய்ட்டு நம்ம காலைல இறக்கி விட்ட பானிபூரி அவங்க எல்லாமே ஒரு 11:30 12 o'clock முடியும். ஸோ அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து வீட்டுக்கு வந்து சேரணும். ஸோ அங்கே போய்ட்டு தான் நான் டின்னர் பண்ணணும். இன்னும் டின்னர் நான் சாப்பிடல. ஸோ இப்போ டைட்டில் பார்க் சிக்னலை தாண்டி போயிட்டுருக்கேன் நான். ஸோ பாருங்க, மார்னிங் பார்த்ததுக்கும் இப்போ நைட்டில் பார்க்குறதுக்கும் எவ்வளோ கிளியராக இருக்கும். டிராஃபிக்கே இல்லாமல் இருக்குது ரூட்டு. ஃபாரின் கண்ட்ரி மாரி இருக்குது பாருங்கள். நம்ம சென்னைனா சென்னை தான். அதேமாரி இப்போ வந்து என்னென்னா, சரி நம்ம பிக்கப் பண்ண போகிறேன்ல நான் அந்த உட்லைன்ஸு, அதில் வந்து அவர் பூரி காலி ஆகிடுச்சான். ஸோ நான் பூரி இங்கே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் நான் திருப்பியும் வந்து. இது இன்னும் நான் 20 நிமிஷத்தில் போய் சேர்க்கணும். இங்கேருந்து எனக்கு ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 20 நிமிஷம் ரோடு காலியாக இருந்தால் போயிடலாம். பட் ரோடு காலியாகலன்னா கண்டிப்பாக போக முடியாது. சரி பார்க்குறேன் இந்த டாஸ்க்கை முடிக்க முடியுமா என்ன.
அவ்வளோதான், இதான் லாஸ்ட்டு, இதான் முடிஞ்சிச்சு இதோட. டன் டன் டன். ஸோ இது இறங்கிடணும், அவ்வளோதான். ஸ்டாப் ஸ்டாப். இப்போ டைம் பார்த்தோன்னா 11 மணி ஆகுது. நான் டின்னரும் வந்து ஒரு 3 தோசை 2 சப்பாத்தி சாப்பிட்டேன், ப்ளஸ் வந்து ஃபைனலாக வந்து ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். ஸோ இது முடிச்சு டின்னர் முடிச்சுட்டு ஸோ இங்கேருந்து நாங்கள் பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம லொக்கேஷன். ஸோ எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ உங்கள் வீட்டாண்ட வந்தாச்சு. ஸோ நான் இறக்கிட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:15. ஓகேங்களா? காலைல வந்து 7 மணிக்கு வண்டி ஆரம்பித்தேன், 12 மணிக்கு முடிச்சிருக்கு. ஓகே, இன்றைக்கி டே வந்து ஓகே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு 3 சவாரி ஓட்டினேன். ஓகே, இன்றைக்கி டேவை நல்லா வந்துருந்து வீட்லேயும் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருந்தது. ஏன்னா டெய்லி பேசிஸில் இப்படி கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் கிடைக்கும் போது நம்ம ரெஸ்ட் எடுக்காமல் ஒர்க் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.